எப்பா 717 ஒயின் ஷாப் தான் நீங்க மூடி இருக்கீங்க. மீதி ஒயின் ஷாப்ல எப்பப்பா மூடுவீங்க? தமிழ்நாட்டுல எப்பப்பா பூரண மதுவிலக்கு வரப்போகுது? ஒயின் ஷாப் வந்து எப்ப ஃபுல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு பேசுங்க. நம்மளுடைய கருத்துக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஏதுன்றது இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க மூட்டஞ்சிக்க 30 ரூபா 60 ரூபா தான். பக்கத்துல ஆந்திரா பாட்டில் அங்க போய் ஒரு 4 பாட்டில் 10 பாட்டில் வாங்கிட்டு வர பிடிக்க மாட்டான். அங்கனே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஏறி வந்துருவான். 3 பாட்டில் 4 பாட்டில் அப்படி குடிச்சிட்டு கூட போயிடுவான். எழுந்திரிச்சா தலை வலிக்கும், கை கால் உதறும். கொண்டாட்டு பிள்ளை எப்படி காப்பாத்துவா? அது அப்புறம் அவன் உயிரை காப்பாத்துறான். அவன் உயிரை காப்பாத்துறியா முதல்ல நீ கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னு போயிருக்கியா? உன் உயிரை தன்னைதானே காப்பாத்தியா? உயிரை என் பொண்ணு எனக்கு முக்கியம். நீ பொண்டாட்டி புள்ள என்ன முக்கியம்? எட்ல போ மூட்டை 10 பேர் செத்துருவானுவா. ஐயா, மனுஷன் பிறகு ஒரு தடவை தான், மறுபடியும் பிறக்க போறது கிடையாது. புரியுதா? அதனால கடை மூடக்கூடாது நாங்க சொல்றோம். கல்லு ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான இது. கல்லு கடை 6 மாசம் தானே வரும். அதுக்கு அங்காண்ட 6 மாசம் அது எப்படி சார்? 10 பேர் செத்துருவாங்க. முடிய முடியாது. அது மூட்டை அவள் தான், மனுஷன் செத்துருவான். இந்த டாஸ்மாக்ன்றது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படின்றது அதனுடைய மீனிங். இந்த டாஸ்மாக் வந்து 1983 வந்து தமிழ்நாடு அரசால வந்து உருவாக்கப்பட்டது. இந்த டாஸ்மாக் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கள்ளச்சாராயத்தோட எண்ணிக்கை, இந்த பிரைவேட் கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா வந்து மதுவிக்க ஆரம்பிச்சாங்க. சோ மது கடத்தல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டா வர ஆரம்பிக்கப்ப 2003 வந்து தமிழக அரசு வந்து ஃபுல்லா டாஸ்மாக் வந்து டேக் ஓவர் பண்றாங்க. இனிமேல் அரசு தான் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமா வந்து மது வந்து விற்பனை செய்யும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இது வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமா வந்து நமக்கு வந்து மது வந்து சேல் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்ப 2025 இருந்து 2026 டேட்டா வரைக்கும் பாத்தீங்கன்னா 4787 கடைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதா வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்ப 717 கடைகளை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பு வெளியா இருக்கு. இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டாஸ்மாகோட டீடைல். இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பூரண மது விலக்கு ஃபுல்லா வந்து கடையை எப்ப க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயங்களை கேக்குறீங்க. சோ ஃபுல்லா கடையை க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்களை முதல்ல நம்ம பார்ப்போம். கள்ளச்சாராயத்தோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டிலேயே வந்து சாராயம் காய்ச்ச ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த கொரோனா டைம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, கடையை மூடி இருந்தாங்க. கடையை மூடி இருந்தாங்க, வீட்லயே வந்து நிறைய பேர் வந்து ஆல்கஹால் ரெடி பண்ண ட்ரை பண்ணி நிறைய பேர் யூடியூபை பார்த்து கூட வந்து அரெஸ்ட் ஆன விஷயங்களையுமே வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எதெல்லாம் போதை பழக்கம் வருமோ, எதெல்லாம் போதை தருமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பிளாக் மார்க்கெட்டோட விஷயங்கள் வந்து நிறைய உள்ளவங்க பிளாக் மார்க்கெட் மூலமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்டை மாநிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா மதுவை கடத்தி எடுத்து வருவாங்க. நிறைய கேசஸ் ஃபைல் ஆகும். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி தற்கொலை அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும். அதே மாதிரி இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய வேலை வாய்ப்பு பறி போகும். அரசினுடைய வருவாய் பாதிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டுதான் இந்த டாஸ்மாக்ன்ற விஷயங்கள் முழுசா க்ளோஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். சோ இப்ப நீங்க வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது இப்ப கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா முதல் விஷயம் வந்து ரீஹாபிலேஷன் சென்டர், போதை மறுவாழ்வு மையம் அமைக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து குடியே இல்லாம வந்து இருக்க மாட்டாங்க, செத்துருவம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரீஹாபிலேஷன் சென்டர்னு ஒண்ணு ஓபன் பண்ணணும். அதே மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு கொடுக்கணும். மதுவால வந்து இந்த விஷயங்கள் ஏற்படும் சொல்லி நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடு என்ன வேலைகள் வைக்கணுமோ அந்த விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி அரசினுடைய வருவாயை வந்து பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து இதுல இருக்க ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். இப்ப வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 717 கடையை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேரம் குறைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கள்ளச்சந்தையில மது வந்து விற்கக்கூடாது, வித்தா நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு தான். ஏன்னா வந்து நம்ம இதை வரவேற்றுதான் ஆகணும். நீங்க வந்து ஒரு காலத்துல சுகர்னு ஒரு வியாதி இருந்தது, அந்த வியாதி வந்து பணக்காரனுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப சுகர் இல்லாதவன் எவனுமே கிடையாது, சகஜமா ஆகி போயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த குடிப்பழக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சகஜமா ஆகி போயிடுச்சு. உடனே அதை நிறுத்தினா பல பாதிப்புகள் ஏற்படும். இதை எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டு தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கும்.
அதற்காக வந்து முழு அடைப்பு இருக்கா இல்லையான்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா முழு அடைப்பு பண்ண மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல சிக்கல்கள் ஏற்படுது, பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டு தான் வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க. சோ நீங்க இதை பத்தி என்ன கருத்து நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். நான் சொன்னது எதுல தவறு இருக்குதா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.